திரு சபரீசன் அவர்கள் போய் திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்துல பிச்சை எடுத்துதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அந்த லாட்டரியை தடை பண்ணிட்டாங்க. இப்ப கேரளால தொடர்ந்து லாட்டரி, கேரளா சீரழிஞ்சிருச்சா? ஆனா தமிழ்நாடு சீரழிஞ்சு கொண்டு இருக்கு. எதுக்காக? போதை நாடு. இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சதுல முக்கிய பங்கு இந்த கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. அந்த குடும்பத்தை ஒரு தாய் உள்ளத்தோட பண்ணிருப்பா. இல்ல அந்த குடும்பத்தை தலைவனா, அதாவது தமிழ்நாட்டை சீரழிச்ச குடும்பத்தை தலைவனா ஏத்துக்கிட்டு இருந்த திமுக கொத்தடிமைகள் திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை சொல்ற என்ன தகுதி இருக்கு? டிமாரவுஸ் அவர்கள் தான் அதிமுக இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் தன்னுடைய மருமனுக்கு பாத்தீங்கன்னா சீதனமா கொடுக்காங்கன்ற மாதிரி தொடர்ச்சியா எழுதிட்டு வரல. இது எடப்பாடி அவர்கள் செய்த தவறு. மக்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, விஜய், திரு அண்ணாமலை, திரு சார்லஸ் மார்ட்டின் இப்படி படையெடுக்க ஆரம்பிச்சு இளைஞர் மத்தியில மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு இனிமே தமிழ்நாட்டுல இடம் இல்லை. ஏன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில 5 வருஷம் அமைச்சரா இருக்காரு. அடுத்து 2வது டேர்ம் காங்கிரஸ் பீரியட்ல மன்மோகன் சிங் சொல்றாரு, என்னோட அமைச்சரவையில டிஆர் பாலு இடம்பெறக்கூடாதுன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஊழல். ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்குதுன்னா அது அதிமுக விழுந்த ஓட்டு இல்ல, திரு லீமாரோஸ் என்ற தனி நபருக்காக விழுந்த. வணக்கம் கேக்கே. வணக்கம் சார். இன்றைக்கு திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம், இப்ப இருக்க திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் அவங்களோட ஐடி விங்க வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, முதல் போட்ட குடும்பம், அதாவது தாவேகா, இன்னைக்கு இருக்க தமிழக அரசான தாவேகா கட்சிக்கு முதல் போட்ட குடும்பம் சொல்லி லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பத்தை தான் அவங்க ஃபுல்லா டார்கெட் பண்றாங்க. முதல் போட்ட குடும்பம், அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, முதல் போட்ட குடும்பம், அதனால கொள்ளடிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு ஸ்கேமும் இது வரைக்கும் ஆத்தென்டிகேட்டா எதுவும் வச்சதில்லை. ஏன் திமுக அரசாங்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டார்கெட் பண்றாங்க? அதாவது இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் போட்ட குடும்பம், அதாவது விஜய் அவர்களையும் தாவேகா அரசு விமர்சனம் பண்றதை விட அதிகமா அந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை குறிவைத்து அந்த திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை விமர்சனம் பண்றாங்க. அதாவது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மேல இவங்களுக்கு ஒரு கடுப்போ கோபமோ இருந்தாலும் கூட தொடர்ந்து அவங்க ஆதவ அர்ஜுனாவோட அந்த அமைச்சரவையில நிர்வாகம் தொடர்பாகவும் ஆதவ அர்ஜுனாவோட தனிப்பட்ட அவருடைய செயல்பாடு குறித்து இவங்க விமர்சனம் பண்ணலாம். ஆனா இவங்க டைரக்டா எங்க போறாங்க? திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு முதல் போட்ட குடும்பம்னு சொல்றாங்க, ஆனா அதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆனா திமுக 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்துல பிச்சை எடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குங்களா? இருக்கு. ஏன்னா இல்ல அது திரு மார்ட்டின் அவர்களோட புதல்வர் திரு சார்லஸ் அவர்கள் ஒரு பேட்டியிலே அழகா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மறுப்பு யாரும் தெரிவிக்க மறுப்பும் தெரியல. இல்ல அது அவங்க பிளாக்காலாம் டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஒயிட்டாவே டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 திமுக ஆட்சி அமைப்பதற்கு நிதி திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. திரு சபரீசன் அவர்கள் போய் திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்துல பிச்சை எடுத்துதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்ப இப்ப இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா முதல் போட்ட குடும்பம். அப்ப 2021 26 வரையும் டிஎம்கே ஆட்சியில் இருந்தது காரணம் திரு மார்ட்டின் அவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? 2வது, நீங்க இந்த சைடு திரு கருணாநிதி அவர்கள் குடும்பத்தையும் பாருங்க, இங்கிட்டு திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. இவங்களுடைய குடும்பம் பாரம்பரியம் என்ன, இவருடைய குடும்ப பாரம்பரியம் என்ன? சோ லாட்டரின்றாங்க. இப்ப லாட்டரினால ஏதாவது ஒரு குடும்பம் கெடுதல் ஆகுது, சோ அந்த சமுதாயம் சீரழிதாது. அவங்க லாட்டரினால இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க, அந்த அரசாங்கத்துக்கு லாபம் தான். இப்ப இந்த இருந்தாலும் மக்கள் அந்த லாட்டரி பணத்தை, லாட்டரி 20-30 வாங்கி அதுல சில வேலைக்கு போகாம இருந்திருக்காங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, அதை ரொம்ப தீவிரமா வைக்கிறாங்க. லாட்டரி குடும்பம் தான் அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்றாங்க, லாட்டரி வித்து தமிழ்நாட்டை சீரழிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திலேயே லாட்டரி பிசினஸ் இங்க நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல லாட்டரி இல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அந்த லாட்டரியை தடை பண்ணிட்டாங்க. இப்ப கேரளால தொடர்ந்து லாட்டரி இருக்கு. கேரளா சீரழிஞ்சிருச்சா? ஆனா தமிழ்நாடு சீரழிஞ்சு கொண்டு இருக்கு. எதுக்காக? போதைனால. யாரு? இப்ப போன திமுக ஆட்சியில ஜாபர் சாதிக்கு பெரிய போதை மாஃபியாவா செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிகிற காரணம் என்ன சார்? போதை. போதை கஞ்சா, கராயின் எல்லாமே ஈஸியா புதுசா வருது. யாரு மாட்டினது? யாரு? திமுக சேர்ந்த ஜாபர் சாதி, வெளிநாள் மாவட்ட செயலாளர். இல்ல வெளிநாடு மாவட்ட செயலாளர் டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மனைவி இயக்குற படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர். அப்ப 2வது, திமுக கட்சிக்கு நிதி போனதுன்றது அமலாக்கத்துறை அவர்கள் ரிப்போர்ட் வருது.
அப்ப இந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் சீரழிக்கக்கூடிய தமிழ்நாட்டை சீரழிச்ச, அதாவது லாட்டரி சீட்டு இதற்கு முன்பு இருக்கையில இந்த தமிழ்நாடு சீரழிச்சா, இல்ல இந்த போதைப் பொருட்கள் ஊடுருவி இந்த போதைப் பொருட்களை தடுக்கிறத விட்டுட்டு தொடர்ந்து இவங்க வந்து இந்த லாட்டரினால குடும்பம் கெட்டு போச்சு, இந்த லாட்டரி ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லுங்க சார். சார் நீங்க விருப்பப்பட்டா போய் லாட்டரியை வாங்க போறீங்க, விருப்பம் இல்லைன்னா விடல. ஆனா அந்த போதை அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய என்ன அது போதை உட்கொண்டா என்ன ஆகுது, நீங்க சட்டவிரோத செயல ஈடுபடுறீங்க, பாலியல் வன்கொடுமை, திருட்டு, சங்கிலி, மோஸ்ட் ஆஃப் த கிரைம் எல்லாமே வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மக்களோட நிம்மதியா நடமாட முடியுதா? இதுக்கு முக்கிய காரணம் என்ன? போதைப் பொருள். அது எந்த ஆட்சி காலத்துல வந்துச்சு? திமுக ஆட்சி காலத்துலதான் அதிகமா போதைப் பொருட்கள். நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். முத அந்த சாராயத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே கருணாநிதி அவர்கள் தான். எப்படி சொல்றீங்க? ஓமந்தூரார் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஓமந்தூரார் தான் முதலமைச்சரா இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு கிடையாது. ஆங்காங்க ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல இருக்கும். ஆனா ஓமந்தூரார் 1947 வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்க கொண்டு வந்துட்டாரு. சோ 1947 இருந்து திரும்ப வந்து காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியை அமைக்குது. காங்கிரஸ் ஆள்றாங்க, ராஜாஜி முதல்வரா இருக்காரு. தொடர்ந்து வந்து பூரண மதுவிலக்கா இருந்தது. 1967 அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருக்கும் போது தமிழ்நாடு பூரண மதுவிலக்கு. கள்ளச்சாராயம் மட்டும் தான் இருந்துச்சு நடைமுறையில. அது ஆங்காங்கே இருக்கும். அது சட்டவிரோதமா அதையுமே தடுத்துட்டு இருந்தாங்க. சட்டவிரோதமா இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து குடிய மறந்துட்டான். இன்னைக்கு குஜராத்தை சொல்றோம் இல்லையா? இப்போ குஜராத் வந்து பூரண மதுவிலக்கு, அன்னைக்கே பூரண மதுவிலக்குலதான் தமிழ்நாடு இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் கருணாநிதி முதலமைச்சரான பின்னாடி 1971 நம்மளுடைய வருமானம் எல்லாம், நம்மளுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போகுது. இங்க சாராய கடை இல்லாதனால அங்க போய் குடிக்கிறாங்க, அது அவங்களுக்கு வருமானம் போகுது. அதனால நான் திரும்ப சாராய கடையை திறக்க போறேன்ட்டு 1971 கருணாநிதி முதலமைச்சரா இருந்தா, அதாவது கிட்டத்தட்ட 1947 இருந்து இந்த தமிழன் போதைய மறந்து பூரண மதுவிலக்கா இருந்த அந்த தமிழகத்தை திரும்ப சாராய கடையை கொண்டு வந்ததே முதலமைச்சரா இருந்த கருணாநிதி. அன்னைக்கு ராஜாஜி கொட்டும் மலையில கொடையை பிடிச்சிட்டு போறாரு சார். முதலமைச்சரா இருக்கிற கருணாநிதி அவர்களை சந்திக்கிறார்கள். திரும்ப நீங்க கொண்டு வராதீங்கன்றாரு. அதையும் மீறி கொண்டு வந்தாரு. இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சதுல முக்கிய பங்கு இந்த கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. அந்த குடும்பத்தை ஒரு தாய் உள்ளத்தோட பண்ணிருப்பா. இல்ல அந்த குடும்பத்தை தலைவனா, அதாவது தமிழ்நாட்டை சீரழிச்ச குடும்பத்தை தலைவனா ஏத்துக்கிட்டு இருந்த திமுக கொத்தடிமைகள் திரு மார்டின் அவர்கள் குடும்பத்தை சொல்ற என்ன தகுதி இருக்கு? அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுல இந்த லாட்டரி சீட்டை வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. அவங்க குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா அப்பயே அந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஏறத்தாழ 25 வருடங்கள் ஆகுது. அதன் பின்பு அவங்க வேற மாநிலத்துலதான் வந்து அவங்க அந்த பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த பிசினஸ் பண்ணல. ரெண்டாவது, அவங்க லீமா ரோஸ் அவர்கள் தங்களுடைய அபிடவிட்லயே எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்குன்றத வந்து எல்லாரும் ஒயிட் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே வர்றாங்க. ஆனா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டும் சொல்றாங்க இந்த குடும்பத்து மேல. என்ன சொல்றாங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் தான் அதிமுக இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களையும் தன்னுடைய மருமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சீதனமா கொடுக்காங்கன்ற மாதிரி வந்து தொடர்ச்சியா எழுதிட்டு வராங்க. இது வந்து எடப்பாடி அவர்கள் செய்த தவறு சார். சீனியர் சார் CV சண்முகம் அவர்களா இருக்கட்டும், SP வேலுமணி அவர்களாகட்டும், இன்னைக்கு MR விஜயபாஸ்கரா இருக்கட்டும், C விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் வந்து ADMKோட ஒரு சீனியர் லீடர். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடப்பாடி பிரபாகர் அவர்கள் எல்லாருமே சார் எடப்பாடி அவர்கள் உடன்படவில்லை. அப்ப சரி, இவ்வளவு பேர்த்த நீக்கினவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவ்வளவு பேர்த்த நீக்கினவர் ஏன் திரு லீமா ரோஸ் அவர்கள் மேல தவறு பண்ணி தான் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து அவங்களோட பிடியில தான் வந்து கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறானது. ஏன்னா எடப்பாடி அந்த அளவுக்கு கிடையாது. அதிமுக அழிவுக்கு நீங்க வந்து யாரோ ஒருவரை குற்றம் சொல்றது தவறு. அதிமுக அழிவுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அவங்க டிவிக்கோட அலையன்ஸுக்கு போயிருக்க வாங்கன்றாங்க, இவர் எடப்பாடி போகல. அப்ப அழிவு சார். ஓட்ட கப்பல்ல எவ்வளவு நாள் சார் அவங்க பயணம் பண்ணிப்பாங்க? எடப்பாடி மூழ்கிற அதிமுக மூழ்கிற கப்பல், அதுல இவங்களும் மூழ்கிறதா? அவங்க அரசியல் எதிர்காலம் கருதி இதை விட்டு வெளியே போறாங்க. ஏன்னா இதுக்கு அதாவது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டு அரசியல்ல முதலமைச்சர் விஜய்ன்றதை மறந்துடுறாங்க. யாரு? இந்த திமுக கொத்தடிமைகள் பூரா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை மறந்துட்டு தொடர்ந்து இந்த மார்டின் அவர்கள் குடும்பத்தை மட்டும் காரணம் சார். நீங்க லாட்டரி சார், அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு பிசினஸ் இருக்கு, இதை மட்டும் சொல்லுங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு பிசினஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் சொல்றாரு இல்லையா, நான் சினிமாவின் உச்ச கேரியரை விட்டுட்டு சினிமால வந்து இது அரசியல். ஆனா இன்னைக்கு வந்து திரு மார்டின் அவர்களோட புதல்வர் திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்னைக்கு பிசினஸ்ல உச்சம் சார். அவரு
பிசினஸ பார்க்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்காங்க. அவ்வளவு பிசினஸ், அவ்வளவு வருமானம், கோடிக்கணக்குல. அதெல்லாம் இங்க விட்டு வந்து சம்பாதிக்கிற அவசியம் இந்த கிடையாது. அரசியல் வந்து விஜய் சொல்றாரு இல்லையா, நான் அரசியல் வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம், அதேதான். இன்னைக்கு வந்து அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு திரு மார்டின் குடும்பத்துக்கு அவசியம் கிடையாது. வரப்பே பென்ஸ் காரோட வந்துட்டாங்க. லீமா ரோஸ் அவர்களா இருக்கட்டும், திரு சார்லஸ் மார்டின் அவர்களா இருக்கட்டும், இவங்க யாருக்குமே வந்து இந்த அரசியல் வந்து மக்கள் சேவைக்கு. இன்னைக்கு காமராஜர் தொகுதி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு கொளத்தூர்ன்றாங்க. கொளத்தூர்ல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, இந்த மக்கள் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. சார், இதெல்லாம் அவங்க சொந்த காசை போட்டு பண்ணாரா? கொளத்தூர் தொகுதியில என்ன பண்ணிருக்காரு? மக்கள் வரி பணத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டி வச்சிருக்கீங்க, மக்கள் வரி பணத்துல பூங்கா கட்டி வச்சிருக்கீங்க, எல்லாமே மக்கள் வரி பணம் தானே. என்னமோ இவரு திருவாரூர்ல அவங்க அப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்துக்களை வித்துட்டு வந்து இவர் கொளத்தூர் தொகுதி மக்களை வாழ வச்சது மாதிரியா, இந்த மக்கள் இவருக்கு ஓட்டு போடாம ஏமாத்தின மாதிரியா குற்றம் வச்சாரு. ஆனா இங்க காமராஜர் தொகுதியை பாருங்க, அதாவது திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் வெற்றி பெற்று 2 மாதம் கூட ஆகல, தன்னுடைய சொந்த பணத்துல சார் ஒரு நாளைக்கு 5000 பேர் சாப்பிடுறதுக்கான அன்னதானம். ஏன்னா இன்னும் எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்குது. காமராஜர் தொகுதி நகர், அந்த தொகுதி பேரு டெய்லி நடக்குது. புதுச்சேரியில காமராஜர் நகர்ன்ற தொகுதியில அவரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, எம்எல்ஏவா இருக்காரு. அந்த அதாவது அந்த குப்பை தேங்கி இருக்கா இருக்கட்டும், சாக்கடை கிளீனிங்கா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கிடையாது. இல்ல அவருடைய தொகுதியில அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ. ஏன்னா இன்னைக்கு அன்னதானமா இருக்கட்டும், பல விஷயங்கள் மக்களுக்கு சொந்த பணத்துல, நீங்க நிறைய விஷயங்கள் தெரியாது உங்களுக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா அவரோட பூர்வீகம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து கமுதி வரையும் உள்ள ஒரு கால்வாய இந்த குடும்பம், அந்த மார்டின் அவர்களோட குடும்பம் தங்களுடைய சொந்த பணத்துல தூர்வாரி கொடுத்திருக்காங்க. யாருக்கும் தெரியாது. சரி, ஆனா தெரியல. இந்த மீடியாக்கள் பெருசா வெளிச்சம் கொடுக்கல. ஆனா இவர் என்ன பண்ணாரு? கருணாநிதி அவர்கள் என்னது, வீராண ஏரியில ஊழல், கூவத்தூர் நதியை வந்து முதல்ல இருக்குன்னு ஏமாத்தின குடும்பம். ஏன்னா இவங்க ஊழல், மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்ச கருணாநிதி குடும்பம் எங்க, அதாவது தங்களுடைய தொழில் ரீதியா அரசாங்கத்தை தங்களுடைய வரி பணத்து மூலமாக அரசாங்கத்துக்கு லாபம் ஈட்டு தரக்கூடிய. மன்னிக்கவும், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு போதைப் பொருள் வந்து பிடிக்கிறாங்க, பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆதவர்ஜனுடைய மாமா தான் அப்படின்னு சொல்லி வந்து திமுக அன்னைக்கு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ். அது வந்து அதாவது அது அவரே சம்பந்தப்பட்ட நபரே அது வந்து டெஃபமேஷன் கொடுத்திருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டுல இந்த திமுக என்ன பண்ணுதுன்னா, அந்த தோல்வியில இருக்குல்ல, தொடர்ந்து இந்த திரு மார்டின் அவர்கள் குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அது ஃபேக் நியூஸ். ஒருவேளை சின்ன ஒரு அழுகையை சமாளிக்கிறதுக்காக இப்படி செய்யறாங்களோ? இல்ல சின்னவர் வந்து தோல்வியில இருந்து என்ன, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, இப்ப வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, திரு விஜய் அவர்கள் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி கிட்ட அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடும் போது இப்ப புதுச்சேரியில காமராஜர் தொகுதியில திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு விரும்பக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தமிழ்நாட்டு அவர் பூர்வீகம் சிவகங்கை மாவட்டம், காளையார் கோயில், அவங்க அம்மா பிறந்தது வந்து திருவாடனை. அவர் வந்து ஒரு தூய தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க பர்மாவுக்கு வந்து தொழில் ரீதியா போறாங்க. அங்க வந்து சம்பாரிச்ச பணத்தை கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பூமிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து தொழில் நிறைய பேர் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தை வந்து பர்மாக்கு பொழைக்க போய் அங்க சம்பாரிச்சுதான் இங்க வந்து நகைக்கடை, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. இந்த மாநில தமிழ் தன்னுடைய நாட்டுக்கோட்டை செட்டியாரு நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. இப்ப என்னன்னா, இது உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, இப்ப வந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர். அடுத்து வந்து இப்ப தமிழ்நாட்டுல திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சியை தொடங்குறாரு. தொடங்கினோடனே இப்ப வந்து ஒரு பக்கம் டிவிக்கு, அடுத்து இளைஞர்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து மக்கள் பாத்தீங்கன்னா திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் தொடங்கிய எல்ஜே, இந்த திமுக அதிமுக மாற்றுன்றது வேணாம். இனி வந்து மக்கள் வந்து இந்த திராவிட 2 கட்சியுமே அழிச்சிட்டாங்க. இந்த வாய்ஸ் வந்து அண்ணாமலையோட வாய்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுது. அவரு இதை இல்ல, அதாவது இப்ப என்னன்னா மக்களோட எதிர்பார்ப்பு எப்படின்னா, விஜய், திரு அண்ணாமலை, திரு சார்லஸ் மார்டின் இப்படி படையெடுக்க ஆரம்பிச்சு இளைஞர் மத்தியில மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு இனிமே தமிழ்நாட்டுல இடம் இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அதாவது 2021 இந்த திமுக ஆட்சி வருவதற்கு காரணமே திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் குடும்பம் தான் அன்னைக்கு. ஏன்னா சார்லஸ் மார்டின் அவர்கள் போட்ட பிச்சையில தான் வந்து
அன்னைக்கு வந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திமுகவினர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நன்றி விசுவாசம் இருக்கு அதுல இந்த திரு மார்ட்டின் அவர்கள் குடும்பத்துக்கு சில கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை செஞ்சு தரல அவங்க. திமுக தான் அது ஏமாத்துற குடும்பம் தானே, அந்த கட்சியை ஏமாத்துற கட்சி தானே. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டோட மக்களோட எதிர்பார்ப்பு திரு விஜய் திரு சார்லஸ் மார்ட்டின் போது உதயநிதிக்கு என்ன ரோல் இருக்கு. அப்ப தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த லாட்டரின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து டேமேஜ் பண்ணணும். அப்ப அந்த குடும்பத்தை தமிழ்நாட்டுல வந்து டாஸ்மார்க் சப்ளையர் சரக்கு போற யாரு இது டிஆர்பி ராஜா. இன்னைக்கு டிஆர் பாலு இருக்காருல்ல, அவர் எப்படிப்பட்ட ஊழல்வாதி. ஏன்னா மன்மோகன் சிங் ஆட்சியில 5 வருஷம் அமைச்சரா இருக்காரு. அடுத்து 2வது டேர்ம் வந்து காங்கிரஸ் பீரியட்ல மன்மோகன் சிங் சொல்றாரு என்னோட அமைச்சரவையில டிஆர் பாலு இடம்பெறக்கூடாதுன்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஊழல் கெட்ட பேர் வேணாது. நீங்க தெரியும் இந்த கப்பல் துறையிலையும் போக்குவரத்து துறையும் எவ்வளவு ஊழல் பண்ணாருன்றது தெரியும். அடுத்து 2G ஸ்பெக்டர் ஊழல்ல வந்து மகளும் ராசாவும் ஜெயில இருந்தாங்க. இந்த மாதிரியா திரு மார்ட்டின் குடும்பத்தினர் யாராவது மக்கள் வரி பணத்தை அரசாங்கத்தை ஏமாத்தி ஏதாவது சிறை சென்று இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை ஏமாத்தணும்னா அரசாங்க அதிகாரியா இருக்கணும், இல்ல அரசியல்ல வந்து எம்எல்ஏ இருந்திருக்கணும். ஆமா, இப்பதான் அவங்க வர்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இன்னொரு விஷயம் ரொம்ப தீவிரமா என்ன சொல்றாங்கன்னா, திருச்சி என்பது வந்து மலைக்கோட்டை என்பது வந்து திமுக கோட்டையா தான் இருந்துச்சு. ஆனா அங்க எல்லா இடத்துலயும் வந்து தாவேக்கா வந்து டிக்கெட் அடிச்சு. ஆனா ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஏடிஎம்கே வந்து டிக்கெட் அடிக்குது. திரு லீமா ரோஸ் அவர்கள் மக்கள் சார் மக்கள் எப்படின்னா நல்லா யோசிக்கிறான் வாக்கு. இன்னைக்கு வந்து காமராஜர் நகர்ல திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வெற்றி பெற்றதும் சரி, திரு லீமா ரோஸ் அவர்கள் இங்க வெற்றி பெற்றதும் சரி, மக்கள் என்ன பண்றான்னா இவங்க வந்து எதுக்கு அரசியலுக்கு வராங்க? இவங்க வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு அரசியலுக்கு வராங்க சொல்லுங்க? இவங்க வந்து பிசினஸ் டெவலப் பண்ண போறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய பிசினஸவே பார்க்க முடியல. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பிசினஸ் இருக்கு. அப்ப தங்களிடம் இருக்கும் பணத்தை வச்சு இந்த மக்களுக்கு ஏதோ சேவை செய்ய வர்றாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். அதனாலதான் இன்னைக்கு திமுக வந்து கோட்டை, அது வந்து திமுக கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஏடிஎம்கே ஒண்ணு கூட ஜெயிக்கல சார். ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்குதுன்னா அது அதிமுக விழுந்த ஓட்டு இல்ல, திரு லீமா ரோஸ் என்ற தனி நபருக்காக விழுந்த. அதே மாதிரியா காமராஜர் இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனா புதுச்சேரியில திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அனைத்து தொகுதியில நின்று அவருடைய கேண்டிடேட்டை போட்டு தனித்து நின்றுந்தாருன்னா அவர் தான் சார் முதலமைச்சர். ஏன்னா மக்கள் விரும்புறாங்க. புதுச்சேரியோட வளர்ச்சி என்ன சார், இன்னைக்கு புதுச்சேரி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சின்ன ஒரு மாநிலம் யூனியன். இப்ப இவரோட விஷன் எப்படி இருக்கு, திரு சார்லஸ் மார்ட்டின் அவரோட விஷன் எப்படி இருக்குன்னா சிங்கப்பூர் போயிட்டு வராரு. இப்ப சிங்கப்பூர்ல தான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பிசினஸ் ரீதியா போயிருக்காரு, நம்ம பாத்துட்டு இருக்கோம் வீடியோஸ் எல்லாம். ஏன்னா இப்ப சிங்கப்பூர் மாதிரியா நான் புதுச்சேரியை கொண்டு வருவேன் அப்படின்றாரு. அது தொழிலா இருக்கட்டும், ஒரு மெட்ரோ சிட்டியா இருக்கட்டும், அவருக்கு ஈஸியா இருக்கும். அந்த யூனியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டா இது பண்றத யூனியன் வந்து ஈஸியா, அவரோட விஷனே வேற லெவல்ல இருக்கு. சிங்கப்பூர்ல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அங்க இருக்க அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன் இந்த மாதிரி சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டோம்னா அப்பதான் அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, அவங்களோட வந்து எல்லாம் பூர்த்தி ஆச்சு லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துக்கு வந்து இனிமேல் சம்பாதிக்கணும்ன்ற வந்து பாத்தீங்கன்னா அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க லீமா ரோஸ் அவர்களுடைய தாக்கல் பண்ண அபிடவிட்ல 5000 கோடி ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தாக்கப்படுறாரு. அபிடபிள்ல தாக்கல் பண்றதுல என்னன்னா வெறும் 10,000 ரூபாய் காமிக்கிறாரு சார். இன்னைக்கு வந்து பேரனோட பட்டமளிப்பு விழாவுக்கு எங்க போயிருக்காரு, லண்டனுக்கு போயிருக்காரு சார். 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி சார் லண்டன் போறாரு, பாரிஸ் போறாரு சார்? அவர் ஓட்டுற காரு இப்படி ஏமாத்துற மக்கள் தெரியாதா யாரு இவங்க? ஓப்பனாவே எங்கிட்ட அதாவது ஓப்பனாவே காமிக்கிறாங்க இவ்வளவு சொத்து இருக்கு, 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு திரு லீமா ரோஸ் அவர்கள் காட்டுறாங்க. அதுக்கு வரி கட்டுறாங்க. அப்ப கருப்பு பணம், அதாவது இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு நாம சொல்றது அதுதான். அதாவது பல 1000 கோடியை கருப்பு பணமா வச்சு அரசாங்கத்தை ஏமாத்துற ஸ்டாலினுங்க தங்களுடைய பணம் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அரசாங்கத்திட்ட கணக்கு கட்டி வரி கட்டுற திரு மார்ட்டின் குடும்பங்க. அதனால இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு இது வழியா நம்ம என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து திரு ஆதவ அர்ஜுனாவை நீங்க வந்து உங்களை விமர்சனம் பண்றாருன்னா அவர் அரசாங்க ரீதியா துறை ரீதியா டிவிக்கு விமர்சனம் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போறேன். ஏன்னா திருட்டு ரயில் ஏறி வந்த திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் திமுகவினருக்கு உழைத்து முன்னேறிய மார்ட்டின் அவர்கள் குடும்பத்தை விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு அடிப்படை தகுதி இல்லை என்பது மட்டும் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி சார்.